அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்? வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் 100% முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ரிஷப ராசி லக்னம் காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் 2வது வீடு குடும்பம். பஞ்சபூத தத்துவப்படி பூமி மண் ராசி. 12 ராசி லக்னங்களில் ரிஷபம் ஸ்பெஷல். போக்குவரத்து, வண்டி வாகன தொழில் இவர்களுக்கு பெரும்பாலும் அமையும். பெரும்பாலும் வீட்டில் தங்க மாட்டார்கள். 6-7 உடன்பிறப்புகளை கொண்டவர்கள். தலைமகனாக இருந்தாலும் இளைய உடன்பிறப்பாக இருந்தாலும் ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இவர்களால் பெரும்பாலும் ஆதாயம் இல்லை. தாய் வழி உறவினர்களிடம் ஏமாறக்கூடியவர்கள். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து ஏமாறக்கூடியவர்கள். நண்பர்கள் சவகாசம் உண்டு. நண்பர்களாலும் பெரிய அளவு ஆதாயம் இல்லை. குடும்ப நபர்களிடம் கணக்கில் கரெக்டாக இருப்பாங்க. ₹1 கொடுத்தாலும் அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டிருப்பார்கள். நண்பர்களிடம் கூட்டாளிகளிடம் எவ்வளவு செலவு செய்தாலும் கணக்கில் வைத்து கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கையில் பெரும்பாதி காலம் பணம் சம்பாதித்தது எங்கே போனது என்று ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தெரியாது. செய்வனை பில்லி சூனியம், மாய மந்திரம், யாரோ செய்வனை வச்சுட்டான் அப்படின்னு குழப்பம் அடையக்கூடியவர்கள். மந்திரம் செய்வனை இந்த மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் உண்டு. தூர தேச பயணம், சந்நியாச வாழ்க்கையும் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். 2 திருமண வாழ்க்கையும் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். கொஞ்சமாக உண்மையும் அதிகமாக பொய்யும் பேசக்கூடியவர்கள். அடுத்தவர்களால் தன் வாழ்க்கை கெடுது என்று நினைத்து கொள்ளக்கூடியவர்கள். தன்னால் மற்றவர்களுக்கு கெடுதல் வருவதை ஒருபோதும் ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 9 நவகிரகங்களிலே சந்திர பகவான் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் உச்சபலம் பெறுகிறார். ராகு நீசம் அடைகிறார். கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தி ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். கதை, பாடல், இசை, கலைத்துறையில் நாட்டம், நடிகர் நடிகைகள், விவசாயம், ஜவுளி, வண்டி வாகன தொழில் இவர்களுக்கு அமையும். பொது சேவை, அரசியலில் ஜொலிக்க அமைப்பு உண்டு. தான் செய்கின்ற வேலைக்கு தானே முதலாளியாக பெரும்பாலும் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னை சார்ந்தவர்கள், அண்டை அயலான், தன்னுடைய வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெகுளியாக வெளிப்படையாக பேசாமல் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பது நல்லது. ரிஷபராசிக்கு 4ஆம் இடம் சிம்ம ராசியாக வரும்போது செய்வனை, பொறாமை, கண் திருஷ்டியாலும் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக வேதனை ஏற்படும். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது காலபுருஷனுக்கு 8வது வீடாக வருகிறது. அதில் சந்திர பகவான் நேசம் அடைகிறார், கேது பகவான் உச்சம் அடைகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பயந்த சுபாவம், செய்வன மாய மந்திரம் அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு உண்டாகும். வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் 100% வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் என்பதை இந்த பதிவில் காணலாம். ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பலன்கள் காண்போம். திசைகள் 8: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. 8 திசைகள் உண்டு. எல்லா நாளும் எல்லா வருடமுமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும். இரவு 7 மணிக்கு மேல் பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் தெரியும். விடியகாலை 5 மணி வரை தெரியும். எல்லா நாளும் எல்லா வருடமே ஒரு இடத்தில்தான் அந்த நட்சத்திரம் இருக்கும். வீடு தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம், அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம்.
அவரவர் சொந்தமாக வீடு கட்டுவதற்கு வயது வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அதற்கு சில காலங்கள் தாமதம் ஏற்படும். நம்முடைய ராசிக்கு தகுந்தவாறு வாசல்படி நம்முடைய வீட்டில் இருக்காது. வீட்டில் 4 பேர், 5 பேர், 6 பேர் உடன் பிறந்தவர்கள் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம். இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் வர வேண்டும். தூக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும். ராசி கட்டங்கள் 12. மேசம் முதல் மீனம் வரை ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசிகளில் மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசி லக்னங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. மற்ற 8 வீடுகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் உண்டு. ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் உச்ச கிரகம் சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் ஓரிடத்தில் இருக்கவும் மாட்டார்கள். வேலையோ தொழிலோ எப்போதுமே போக்குவரத்தில்தான் இருப்பார்கள். சந்திர பகவானை பலப்படுத்த வேண்டும். மனதை ஒரு நிலையில் கொண்டு வர வேண்டும். ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்துவினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம். பெரும்பாலும் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு திசை பாதகம். பெரும்பாலும் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு திசை வடமேற்கு திசையில்தான் வரன் அமையும். பெரும்பாலானவர்கள் திருமணம் செய்வதை நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடக்கு திசை வடமேற்கு திசையில்தான் வரன் அமையும். அந்த திசையில்தான் கல்யாணம் நடக்கும். ரிஷபராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம். பெரும்பாலும் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு திசை பாதகம். வடக்கு திசையை தவிர கிழக்கு, மேற்கு, தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு இப்படி வடக்கு திசையை தவிர மற்ற 3 திசைகளிலும் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் தலை வைத்து படுத்துவினால் நல்ல உறக்கம் வரும், நல்ல முன்னேற்றம் வரும். கெட்ட சக்திகள் உங்களை அண்டாது. தாய் மாமன்கள் அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம். ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கூடவே இருந்து குழி பறித்து விடுவார்கள். ரிஷபராசி அன்பர்கள் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்தீர்கள் என்றால் உங்களிடம் நல்லா பழகி கூட இருந்து குழி பறித்து விடுவார்கள். ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக எதிலுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.